Hello friends, welcome to Tech Plan. நான் உங்கள் NK. இன்னത്തെ வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்டுடியோ மைக் பற்றி அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன செட்டப் கொடுத்துருக்காங்க, உள்ள என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி மைக்காக இருக்க போகுது. நம்ம ஸ்டுடியோ அப்கிரேட்காக இது வாங்கினது. இந்த மைக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இதை வந்து அமேசானில் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3740 rupees வருது. இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அமேசான்லேருந்து இந்த மைக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெக் பிளான் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துலேயே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் ஆனவங்களுக்கும் வியூவர்ஸ் ஆனவங்களுக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ நாட் சப்ஸ்கிரைபிங்க தான் நம்ம சேனலோட அனலிட்டிக்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கின பேக்கிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம பேக் ஓப்பன் பண்ண உடனே Fifine டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது அந்த மைக் பார்த்தீங்கன்னா Fifine டெக்னாலஜியோட மைக் தான். Fifine டெக்னாலஜி மைக் தான் நிறைய யூடியூபர்ஸ்க்கும் சரி, வாய்ஸ் ஓவர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே Fifine டெக்னாலஜி மைக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நானும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தான் நான் இந்த மைக் வாங்கினேன். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸை சுற்றி உங்களுக்கு மேலே பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த யூசர் மேனுவல் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இந்த மைக் வந்து செட்டப் ப்ராசஸ் கொஞ்சம், அதாவது ஒரு லைட்டாக டஃப்பாக இருக்கும். அது எப்படிங்கிறது இந்த மேனுவல் நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இதில் அக்சசரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மவுண்ட் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம மவுண்ட் பண்ணணும். இந்த மவுண்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்ஸ் மவுண்ட் பண்ணுறது இதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம அன்பாக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ், எப்படி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இந்த மேனுவலில் எப்படிலாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும். அண்ட் இந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸும் சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செட்டப் ப்ராசஸ் அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த யூசர் மேனுவல் நம்ம ஒன் சைட் வச்சிடலாம். வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டர் வருது. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மூச்சு காற்று வந்து பலமாக அடிக்கும், ரெக்கார்ட் பண்ணும்போது மூச்சு காற்று பலமாக வரும், இல்லைனா இந்த மாதிரி சவுண்டெல்லாம் உங்களுக்கு அதில் மைக்கில் அது கேட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதால இந்த ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோம் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோம் ஷீட்டில் அதுக்கப்புறமா நம்ம மைக்கோட எல்லா ஆக்சசரிஸும் இந்த கீழே இருக்க ஃபோமில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஒவ்வொரு பொருளை எடுத்து என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்ட். எப்படின்னா மைக் வந்துட்டு நிறைய பேர் ஸ்டாண்ட் வச்சு இந்த ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு இந்த ட்ரைபாட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடம் ரொம்ப என்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மைக் பார்த்தேன், சேமாஸ் இதே செட்டப் தான். அதில் என்னென்னா இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டி மைக் தான். அந்த மைக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மைக்கும் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மைக்கோட அது ரேட் ஜாஸ்தியாக வரும். ட்ரைபாட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப்ஸ் எல்லாமே நான் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சிருவோம். உள்ளே வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட Fifine மைக் இது தான். இதில் தான் உங்களுக்கு நம்ம பேசணும். எல்லா வாய்ஸ் ஓவர்ஸும் இதில் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய பேர் பாட்டு பாடுறப்ப நிறைய சாங்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி மைக்ஸ், இதோட ஒரு ஹை குவாலிட்டி மைக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் பாடுவாங்க. அண்ட் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி மைக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ண. அண்ட் நம்ம டெக்னிக் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு டுட்டோரியல் வீடியோஸோட வாய்ஸ் ஓவர்ஸும் அதுக்காக தான் இந்த மைக் வந்து முக்கியமாக வாங்கினது.
இந்த மைக் வந்து நம்ம ஒன் சைட் வச்சிடலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் வாய்ஸ் குவாலிட்டிலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்பை வச்சு தான் நாம் வந்துட்டு டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கிளாம்ப் இது. டேபிளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம் நம்மளோட மைக்கை. இங்கே கீழே வாய்ட்டு வச்சு, ஏன்னா இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் வச்சு பேசினா வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்ச் பண்ணாது. நம்ம மவுத்கிட்ட கிட்டே இருக்கணும். அப்போனா தான் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்ச் பண்ணணும் அண்ட் குவாலிட்டியாகவே இருக்கும். அது மைக் மேனுவலில் அந்த ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டுட்டோரியல் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து டுட்டோரியல் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கான அந்த வீடியோக்கான வாய்ஸ் குவாலிட்டி வந்து சூப்பராகவே நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஃபோம் இருக்குது. இந்த ஃபோம் எதுக்கு பார்த்தீங்கன்னா மைக் மேலே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில வாய்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் வாய்ஸ் ரொம்பவே பியூராக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸ் வராது. அதுக்காக தான் இந்த ஃபோம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேபிள்ஸ். இந்த கேபிள் மூலமாக தான் நம்ம மைக்கில் இருந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேக் அண்ட் விண்டோஸ் வைஸ் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும்தான். மொபைல் ஃபோனுக்கு மட்டும் இது செட் ஆகாது. ஏன்னா இது யூஎஸ்பி போர்ட்டில் இருக்குது அண்ட் அதுக்கான சாஃப்ட்வேர்ஸும் பார்த்திங்கன்னா சிஸ்டமால் தான் முடியும். ஸோ அதனால் மொபைல் ஃபோனுக்கு இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க, இல்லை மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கான யூசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மொபைலுக்கு மட்டும் கிடையாது. அண்ட் இதுக்கான என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் நான் செட்டப் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ போட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து டேபிள் ஃபிக்ஸ் பண்ணும்போது க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு. அண்ட் இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் இருக்கும், இந்த மைக் ஹோல்ட் பண்ணுறது. நம்ம சப்போஸ் இந்த ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்காக தான் இந்த ஒரு மைக் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே. அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இந்த ஃபைஃபைன் மைக்கோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. அண்ட் உள்ளே என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் செட்டப் எப்படி பண்ணுறது, இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் செட்டப் வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் இதோட வாய்ஸ் குவாலிட்டியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு சில டுட்டோரியல் வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள்.